Illustration 12. Deepak is a dealer in a stationery items. From the following transaction, post journal entries for the month of January and February 2018. Okay, January. Jan 1. Commenced business with cash. So, cash உள்ளவருக்கு debit bonds comes in. Cash account debit. Owner investment பண்றாங்க to capital account. Value 2 lakh. Next one. Open a bank account by depositing cash. Bank account open பண்ணாங்க. ஸோ அப்போ கேஷ் வந்து ரிசீவ் பண்ணுறது பேங்க், டெபிட் த ரிசீவர் பேங்க் அக்கௌண்ட், கேஷ் வெளியே போகுது பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கிரெடிட் வார்ஸ் கோஸ் அவுட் டு கேஷ் அக்கௌண்ட். வேல்யூ 1 lakh. Next one. A4 paper sold on credit to Bathmani and Co. Okay. ஸோ பத்மி அண்ட் கோக்கு கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் பத்மினி அண்ட் கோ, account debit, credit side all incomes and gain to sales account. Value 60,000. Fourth one. Bills received from Bathmani and Co for the amount due. ஸோ கேஷாக ரிசீவ் பண்ணாமல் பில்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன் திஸ் கேஸ் bills receivable account debit, to Bathmani and Co. $60,000. Fifth one. Bills received from Bathmani and Co discounted with the bank. ஸோ டோட்டலாக 60,000 பே பண்ணணும். ஆனால் இங்கே பே பண்ணது 58,000. ஸோ டெட்டாஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ 2,000 நம்ம தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். டிஸ்கவுண்ட் பண்ணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் receivable. ஸோ வேல்யூ 60,000. ஆனால் இவங்க பே பண்ணது 58,000. பட் 2,000 வந்து டிஸ்கவுண்ட். Next one. Feb 15. Bill of Bathmani and Co dishonor. ஸோ டிஸ்ஆனர் ஆயிருக்கு. இப்போ நார்மலாக செக் கொடுத்தா அந்த செக் டிஸ்ஆனர் டெபிட் பண்ணுவோம். கிரெடிட்ல பேங்க் அண்ட் மென்ஷன் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான். ஸோ டெட்டாஸ் நேம் Bathmani and Co, டெபிட், credit side to bank account. Value 60,000. ஸோ டிஸ்ஆனர் கேஸில் டிஸ்கவுண்ட்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஃபுல் அமௌண்ட்டு தான் இவங்க பே பண்ணுறாங்க. கிளியரா? இது வரைக்கும்